ஸோ நண்பா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்துருக்கோம். ஸோ நம்ம தங்கத்தை ஒதுக்கி விட்ருக்கோங்க. நம்ம தங்க கொஞ்சம் நேரத்தை நிற்கிடுங்க. நம்ம போகிறது எம்டியில் தான் போக போகிறோம். அப்புறம் பாய்ஸ்லாம் சேர்ந்து தான் போக போகிறோம். சரி சார் நம்ம கிளம்பிட்டோங்க அங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மசனகுடி தாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுங்க பயங்கரமான கிளைமேட்டுங்க. அதனால இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறோங்க கடையில் போய். நேராக உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுமா தெரியல, ஃபாக்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ சரியான கிளைமேட்டுங்க இப்போ. இல்லை வரும் ஆனால் பாருமுகா ஃபாக வருமுகா ஒரு மாதிரிப்பட்ட கிளைமேட்டுங்க இப்போ இந்த டைமில். சீசன் டைம்லாம் ரொம்ப கிளைமேட்டுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் தாங்க வாங்கணும். ஸோ ரெயின் கோட் வாங்கினதுக்கப்புறம் அதை போட்டு கண்டிப்பாக அது முக்கியம். ஏன்னா எப்போ எங்கே வச்சு மழை பெய்யணும் ஒன்றுமே தெரியாது. இப்போ வழியில் மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க. நம்ம நினச்சா கூட எப்படியா காயும், ட்ரெஸ் நினச்சா காயாதுங்க. ஸோ அவ்வளோதுக்காண்டி தான் வாங்கணுங்க. ஸோ இங்கே தான் கடை சொன்னாங்க ரெயின் கோட்டு. மக்கானா இருக்கு பார்த்துரும் போய் கேட்பேன் என்ன ரேட்டு அப்படின்னு. ஒரு மாதிரிப்பட்ட பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுமா தெரியலங்க. செமத்தனமா இருக்கு கிளைமேட் இப்போ. ஒன்னே எவ்வளோ 150. ப்ளூ கலர் மட்டும் தான் இருக்கு. ஆமா அது வேண்டாம். முட்டை வர வருமோ இது? முட்டை வர வருமா 150 ரூபா. இதுல கூட வந்தாங்களா? இது கேமரா கூட வந்தாங்க கூட ஒன்று. சரிங்க. ஸோ வாங்கியாச்சு. காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கேட்டாங்க. ஸோ வாங்கியிருக்கோங்க ரெயின் கோட்டு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டு, அதாவது முட்டு சைஸ் கீழே வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். பேண்ட் சைஸ் தக்கன வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது இம்பார்ட்டனாக தேவைங்க. ஏன்னா போகிறது எப்படி என்ன கிளைமேட்டும் தெரியாது. மழை திடீர்னு பெஞ்சா அதை கண்டிப்பாக போட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. போடலைன்னா நம்ம கதை முடிஞ்சுப்போம். போட்டால் கொஞ்சம் உயிர் பிழைக்கலாம். ஸோ அதனால் நம்ம வாங்கிட்டோங்க. அப்படி யாரிக்கிறோங்க இடமா இருக்கட்டும், கிளைமேட்டாக இருக்கட்டும், அவ்வளோ தூரம் கஷ்டப்படாம பைக்கில் வந்தாலும் அதுக்கேற்ற பலன் தாங்க. இதெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபெக்ட் போட்டு பண்ணுற என்ன விஷயம் பண்ணாலுமே அதுக்கேற்ற ரிசல்ட் எப்பவும் நல்லதாக தாங்க நடக்கும். ஸோ அதனால் நாட் ஏ ப்ராப்ளம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சைடில் ஒதுக்கியிருக்கோம் பார்த்துக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பேக்கில் காணிக்க ஸ்பாட் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க ஊட்டியில். செம்மையாக இருந்துங்க பிளேஸ். நாங்கள் அதை ஒதுக்கிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தாங்க நாங்கள் போவோம். பயங்கரமான பிளேஸுங்க. வீடியோவில் பார்த்தா எப்படி தெரியும் தெரியல, பட் நேரில் பார்க்க அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்க. சரிங்க, நாங்கள் இதை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு காணிக்கிறேன் இந்த பிளேஸை. ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா நம்ம மசனகுடி பக்கத்தில் வந்துடுவாங்க. மசனகுடி வழியானா தெரியும் ஆர்ச்சி. ஸோ நம்ம மசனகுடி வந்தாச்சு. பசங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ஓட்டணுங்க மசனகுடி ரோட்டில். ஒரு 30-35 போகிற மாதிரி இருக்கும் ஸ்பீடு. சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு காணிக்கிறேன் உள்ள போய். இதான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க மசனகுடி ரூட்டில். இதெல்லாம் ட்ரீமுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருவோங்க. அந்த ரூட்டை பார்க்கும்போது நமக்கு என்னடா அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம போக முடியாதான்னு நான் இதோட ஏங்கினது ஒன்றுங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டுக்கே நம்ம போயிட்டோங்க. இதான் என்ட்ரன்ஸ் பாருங்க. ஓகேங்க, நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரன்லேயே புளிப்படம் வச்சுருக்காங்க. ஒரே இருக்குமோ. ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா மசனகுடி ரூட்டுக்குள்ளே ரீச் ஆகிட்டாங்க. இதாங்க அந்த ரோடு மசனகுடிங்க. இன்னும் இப்போ 10 கிலோமீட்டர். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போயிருக்கோம். இன்னும் 10 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. 10 கிலோமீட்டர் வரை ட்ரைவ் பண்ணணும். ஸோ போகும்போது என்னெல்லாம் வரப்போகுதுன்னு ஒன்றுமே தெரியாதுங்க. எல்லாமே நமக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. பார்ப்போங்க என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். வரதை பார்த்துக்கலாங்க, அப்படி தானே. அங்கே ஃப்ரெண்டில் 3 பேர் போகிறாங்க. பேக்கில் ஒரு ஜீவன் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேக்கில் பாதுகாப்பு வருது வரலாம் பிரச்சனை கிடையாது. ஜுராசிக் பார்க்குள்ள அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஆட்கள் அனுப்பி போட்டாங்கன்னா அந்த ஆள் கூண்டு வேன் உள்ளே போயிட்டு வெளியே வரதா இருக்குது. எப்படி இருக்கும், நம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க போய் இருக்குது. நம்மளும் இந்த கூண்டுக்குள்ளே, அதாவது அப்போ கூண்டுக்குள்ளாடி வருவாங்க. நம்ம என்னென்னா வித்தவுட்டாக பைக்கில் போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த அளவுக்குலாம் அவ்வளோ சீன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் போகிற தடவை போவோம், பார்க்க தடவை பார்த்தோம். ரைட்டில் யானை நிற்க பாருங்கள். ரைட்டில் யானை நிற்கிது பாருங்கள், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு போங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ணா விநாயகர் சாப்பிட்டு இருக்காருங்க. சாப்பிட்டுட்டு நம்ம ஏதோ கிளம்போம். இந்த யானையை பார்க்கறதுக்காங்க அவ்வளோ தூரம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்கலாம். பட் நல்லா இருக்கு. ஜூவில் பார்க்கலாம், அது வேற. இந்த மூமெண்ட்டில் இப்படி பார்க்குறது அதுவும் தனி ஃபீல் தாங்க. எந்த ஃபீலாக இருந்தாலுமே ஃபஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சொல்லி ஓடும் மானு தூண்டில் போடு வேணும் பாருங்க. மானு கூட்டம் அப்படி இருக்கு, நிற்கு பாருங்க மேஞ்சிட்டு. அது பாட்டுக்கு தனக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. அண்ணா அங்கே கொஞ்சம் ஓடி வருது. அப்புறம் மானெலாம் நிறைய இருக்குங்க இங்கே, ஏகப்பட்டது. அன்பா பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வெளியே வந்துட்டோங்க. ஸோ வெளியே வந்து ஒவ்வொரு க்ரௌடாக இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா ஓவராலாக நம்மள கை கணிச்சு நடுவில் வழி மறிச்சு கூப்பிட்டாங்க. நான் கை கணிச்சு கூப்பிட்டேன். எதுக்குடா ரொம்ப கூப்பிட்றாங்க, ரொம்ப செவனின் தாண்டா போயிட்டுருக்கோன்னு பார்த்தா வேற ஒன்றாங்க.
ஜீப் சஃபாரி காட்டி தான் கூடுறாங்க போல இருக்கு. அதான் இல்லை வரல அப்படின்னேன். இதுதாங்க மசனகுடி ஆடு, லெஃப்ட்ல இருக்கிறவங்க மசனகுடி ஆடு. இதெல்லாம் பார்த்தாச்சுங்க, ஆடு வரைக்கும் பார்த்தாச்சுங்க, யானை முதல் ஆடு வரைக்கும் பார்த்தாச்சு. செய்தியிலேயே முடிஞ்சுங்க. நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ல போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. லெஃப்ட் போனாங்களா, ரைட்டு போனாங்களா, ஸ்ட்ரெயிட்டா போனாங்களா, ஒரு விஷயம் வந்து ஏமாந்து. இப்போ இதுதான் ஸ்டார்டிங், மசனகுடிக்காக ஸ்டார்டிங் நினைக்கிறாங்க பசங்க. அண்ணா நினைக்கிறாங்க லாரிக்கார பஸ் எல்லாம் இங்கதான் வர டக்குன்னு ஓடிக்கலாம். பஸ் உள்ள இருந்து அடை வைக்கணும். காய்ஸ், ஒரு வழியா நம்ம மசங்களுடைய ட்ரிப்பை முடிச்சிடும். நெக்ஸ்ட் ரைடு எங்கன்னு பாத்தீங்கன்னா ஊட்டி தான் போறோம். ஃபைனலி நல்லா பார்த்தீங்கன்னா மசங்களுடைய ரூட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம ட்ரீம் அதுக்கு லிஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தாங்க போகிறோம், ஊட்டிக்கு தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து மசனகுடி ரூட்லேருந்து ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் கரெக்டாக காணிக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம 25 கிலோமீட்டராக ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இப்போ எங்கே இருட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock மேலே தாண்டிடுச்சு. ஸோ அப்படி அங்கே ரூமில் ரீச் ஆகும்போது எப்படியும் கிட்டத்தட்ட 6-7 மணி மேலே ஆயிருங்க. ஸோ ரொம்ப இருட்டின்னு தான் நினைக்கிறேன். இந்த எபிசோட முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.